ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காயில் துவையலா? டைட்டிலே சூப்பராக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய், பூண்டு, காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், ஒரு சின்ன சைஸ் தக்காளி. சுண்டைக்காயை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி கீரி போட்டுக்கலாம். சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கிறது. வாரம் 2 முறை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வானல் நல்லா சூடானவுடனே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது. சுண்டைக்காய் வந்து நிறம் மாறும் வரை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சமாக கசப்புத்தன்மை இருக்கும். அது கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் சுண்டைக்காய். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். அதே எண்ணெயில் 3 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா நிறம் மாறும் வரை வறுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். நான் குழந்தைகளுக்கும் கொடுக்குறதுனால காஞ்ச மிளகா 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்துடைய நிறம் மாறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்தா கூட மிகவும் சுவை அதிகமாக தான் இருக்கும். எங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். துவையலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு குட்டி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். துவையல்னாலே புளி சேர்க்காமல துவையல் கட்டாயம் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காயை மீண்டும் ஒரு முறை சூடு பண்ணிக்கலாம். காய் தான் சைஸில் சின்னது, ஆனால் அதில் இருக்க சத்துக்கள் வந்து மிக மிக அதிகம். கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சா இந்த ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் புது புது ரெசிபி வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். சுண்டைக்காய் நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆன உடனே ஒரு கை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் சேர்த்துட்டு எந்த ஒரு பொருளுமே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நல்லா வதங்கி ஆறிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. துவையில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பான ஸ்டேஜில் தான் அரைக்கணும். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு குறப்பாக இருக்கணும். தயிர் சாதம், தக்காளி சாதம், சுடுகஞ்சி, பழைய சாதம் எல்லாத்துக்குமே இந்த துவையல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.